எதுக்குமா இந்த போராட்டம்லாம்? நம்ம கட்சி என்ன மாதிரியான கட்சி? இது அசிங்கமா இருக்கு. வேண்டாம், நிறுத்திக்கலாம். யாருக்கு அசிங்கம்? அவருக்குதான் அசிங்கம். இன்னைக்கு இப்ப இந்த விஷயத்த மறைக்க நாளைக்கு யாரு கட்சிக்குள்ள சேர்க்க போறீங்க? காரை விட்டு ஏத்தி கொள்ள பாக்குறீங்க. கொள்ள பாக்கலப்பா, நாங்கதான் பார்த்தோமே, கீன்னு ஆறு அடிச்சு பவுன்சர் வச்சு தூக்கி எறியறீங்க. யாரு தெரியும்ல? இப்போ தூத்துக்குடி டிவிக்கேன்னு போடுங்க. போடுங்க. இந்த நானே தரேன், போடுங்க. தூத்துக்குடி டிவிக்கேன்னு போடுங்க. யார் வரா? அக்கா அஜித்தா வந்தாங்களா? பனையூர் டிவிக்கேன்னு போடுங்க. வந்தாரா? யாருமே வரல. விஜய் வந்திருக்க மாட்டாரு. பாண்டிச்சேரி டிவிக்கேன்னு போடுங்க. புஜி வருதான்னு பாரு. வரல. அப்ப யார் பவர்? இப்ப பதவி கொடுப்பீங்களா மாட்டீங்களா? மாவட்ட செயலாளருக்கு சூப்பர். கூகுள்ல வரத பார்த்து பதவி கொடுக்கணும். ஆமா, இங்க பாருங்க, அதெல்லாம் முடியாது. எங்க அக்கா வந்து பழி வாங்குறாங்க தெரியுமா? அப்பெல்லாம் கிடையாதுப்பா. என்னப்பா பழி வாங்குறாங்க? பில்லா ஜெகன் ஒருத்தர் இருந்தாரு தூத்துக்குடியில. அவரு வந்து விஜயோட 20 வருஷம் கூட இருந்தவர். நடுவுல வந்தவர் தான் இந்த புஜிக்கு, சரிங்களா? அவரு இந்த பில்லா ஜெகன் நம்ம எஸ்ஏசி ஆளு. அப்ப இந்த புஜி வந்து தூத்துக்குடிக்கு வரும்போது பில்லா ஜெகன் நின்று அடிப்பாரு. புஜி, உனக்கு என்ன இங்க வேலை? நீ என்ன கட்சியாளா, நிர்வாகியா? ஓடுன்னு அப்படி தெருக்கி விட்டவரு. ஒரு காலகட்டத்துல இந்த புஜி பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு இந்த விஜய் அவரு அப்பாவே வெளியே அனுப்பிச்சு விட்டு அறிக்கையெல்லாம் வெளியிட்டாரு, இனிமே என்ன பண்ணக்கூடாதுன்னு. அப்பதான் பில்லா ஜெகன் என்ன முடிவு பண்ணாரு? எப்பா, இந்த ஆச்சரிய குறி சொந்த அப்பாவே வீட்டை விட்டு வரட்டுனா நாளைக்கு நமக்கு இதான் நிலைமைன்னு உஷாராயி வேற கட்சி ஓடிட்டாரு. அவரோட தங்கச்சி தான் நானு.